முருங்கைக்காய விட முருங்கைக்கீரையில சத்துக்கள் அதிகம். 21 கிராம் முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னொரு விஷயம், இன்னைக்கு உலகம் முழுக்க ஆர்சனிக் டாக்ஸிசிட்டி அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு கலப்படம் நம்ம உணவுலையும் தண்ணீர்லயும் வந்துடுது. கொள்ளு, உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, தெனை, சோளம் அப்படின்ட்டு நிறைய சிறுதானியங்களை இதுல சேர்த்துருக்கிறேன். ஸோ இந்த காம்பினேஷன் ஒரு கம்ப்ளீட் காம்பினேஷன் நம்ம உடலுக்கு. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரையை பற்றி பார்க்க போறோங்க. ஏன்னா கீரை வந்து ரொம்ப குறைவா சாப்பிட்றாங்க மக்கள் அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால என் சேனல்ல நிறைய கீரைகள் செஞ்சு காமிக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். போன வாட்டி புளிச்சக்கீரை செஞ்சிருந்தேன். எல்லாருக்குமே புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும், புளிச்சக்கீரை ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு நான் முருங்கைக்கீரையை பத்தி பேச போறேன். முருங்கைக்கீரை நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது, அதோட சுவை பிடிக்கிறது கிடையாது. இலை ஒரு மாதிரி வரன்னு இருக்கு, டேஸ்ட் குறைவா இருக்குது, கசப்புத்தன்மை இருக்குதுங்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது. அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, முருங்கைக்கீரையை எப்படி தோசையா சாப்பிடலாம், சிறுதானியங்களோட சேர்த்து ஒரு சத்தான தோசையா நம்ம சாப்பிட்டோம்னா முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்டும் பூர்ணமாக கிடைச்சிருது, சிறுதானியங்களோட சத்தும் நம்மளுக்கு கிடைச்சிருது. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அதை தான் செஞ்சு காமிக்க போறோம். அதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரையை பத்தி கொஞ்சமாக நம்ம பார்த்தாகணுமே. முருங்கைக்கீரை எவ்வளோ பெனிஃபிட்டான ஒரு கீரை. பல ஆயிரக்கணக்கான வருடங்களா ஆசிய கண்டத்துல மிக அதிகமாக மக்கள் சாப்பிட்ட ஒரு கீரைனா முருங்கைக்கீரை தான். ஆனா முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் பேஸ்டா என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் பேச போறேன். சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு வந்து சரியான எவிடன்ஸ் இல்லை, அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல தான் போறேன். மொரிங்கா ஆலிஃபெரா, ஹார்ஸ் ரேடிஷ் ட்ரீ, ட்ரம்ஸ்டிக் ட்ரீ அப்படின்னு பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய இந்த முருங்கை மரம், முருங்கை கீரை அப்படிங்கிறது நிறைய சத்துக்களை உள்ளடக்கியது. 21 கிராம் முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல புரோட்டீன் 2 கிராம் இருக்கு, வைட்டமின் B6 19% இருக்கு, உடம்புல கெட்ட கொழுப்பு அளவுகளை குறைக்கக்கூடியது, இரும்பு சத்து 11% இருக்கு, வைட்டமின் C சத்து 12% இருக்கு. இந்த இரும்பு சத்து இருக்கிறதுனால தான் நம்ம பாருங்க நிறைய பேர் தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது. முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, தலைமுடி அப்படியே கரு கருன்னு அடர்த்தியா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு. ஆனா இதுக்கு குறைவான எவிடன்ஸ் தான் இருக்கு. வைட்டமின் A சத்துக்கள் 9% இருக்கு. வைட்டமின் A எதுக்கு தேவைன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன். மெக்னீசியம் சத்துக்கள் 8% இருக்கு. ஸோ எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு கண்டிப்பா முருங்கைக்கீரை நல்லது. முருங்கைக்காயை விட முருங்கைக்கீரையில சத்துக்கள் அதிகம், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். வைட்டமின் C சத்துக்கள்லாம் 157% அதிகம் இலையில, காயோட கம்பேர் பண்ணும்போது. முருங்கைக்காய் ஆண்மை தன்மைக்கு, ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு நல்லது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுச்சு பாக்யராஜ் சார்னாலே என்னவோ. பட் இதுக்குமே வந்து குறைவான ஆராய்ச்சிகள் தான் இருக்கு, சரியா கரெக்டா என்னால சொல்ல முடியல. ஆனா ஆராய்ச்சி பூர்வமான சில நன்மைகள், உண்மையிலேயே இருக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத ஒன்று நான் சொல்றேன். குர்சிட்டின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் முருங்கைக்கீரையில மிக மிக அதிகம். இந்த குர்சிட்டின் நம்ம ரத்த கொதிப்பு அளவுல குறைக்கக்கூடியது. குளோரோஜெனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் முருங்கைக்கீரையில இருக்கு. இது வந்து நம்ம ரத்த சர்க்கரை அளவுகளை ஓரளவுக்கு குறைக்கக்கூடிய எவிடன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அப்ப சர்க்கரை வியாதிக்காரங்க கண்டிப்பா வந்து சர்க்கரை அளவுகளை குறைக்க முருங்கைக்கீரையை அவங்க டயட்ல சேர்த்துக்கிறது முக்கியம். நம்மளோட பேலன்ஸ்டு டயட்ல 100 கிராம் முருங்கைக்கீரை சத்து வாரம் ஒரு தடவை கண்டிப்பா தேவைப்படுது. இன்னொரு ஆராய்ச்சியில ஒரு நாளைக்கு வெறும் 7 கிராம் அளவுக்கு அந்த முருங்கைக்கீரை பவுடரா ஆக்கி கொடுத்துருக்குறாங்க. வெறும் 7 கிராம் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரத்த சர்க்கரை அளவுகள் குறையுது, பிபி அளவுகள் குறையுது, இதய நோய்கள் கூட கட்டுப்படுது. ஸோ இந்த ஆராய்ச்சிகளோட லிங்க்லாம் நான் கீழே கொடுக்குறேன். 7 கிராம்னா எவ்வளோங்க? வெறும் 1.5 டீஸ்பூன். ரத்த சர்க்கரை அளவுகள் குறையறதுக்கு இன்னொரு மெயினான காரணமா சொல்லப்படுறது வந்து ஐசோதயோசைனேட்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் வந்து இதுல ஜாஸ்தி. அதனாலதான் ரத்த சர்க்கரை அளவுகள் ஓரளவு குறையுது. இந்த ஐசோதயோசைனேட்ஸ் தான் மிக முக்கியமான காரணம். மற்ற வீக்கம் குறைக்கிறதுக்கும், அதாவது நம்ம உடம்புல வந்து வீக்காணுக்களை குறைக்கிறதுக்கு, கை கால் வலி, மூட்டு வலி போன்ற விஷயங்கள் கூட முருங்கைக்கீரையை செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்லாம் நம்ம நிறைய யூடியூப் வீடியோக்கள் பார்த்துருக்கோம். ஆனா அதுக்குரிய பின்னணி என்ன அப்படிங்கிறது யாரும் சொல்றதில்ல. இதுக்கு காரணம் ஐசோதயோசைனேட்ஸ் இதுல அதிகமா இருக்கிறதுனால தான். ஈவன் கேன்சர் போன்ற பெரிய பிரச்சனைகள் கூட வராம தடுக்கக்கூடியது முருங்கைக்கீரை. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் தடுக்கிறது மூலமா. இன்னொரு நன்மை வந்து இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய நன்மை. இது முன்னாடியே சொன்ன அந்த வைட்டமின் B6 அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஹோமோசிஸ்டின் அளவுகள் அதிகரிக்காம பாதுகாக்கும். அதனால வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் போன்ற கெட்ட கொழுப்புகள் அளவு நம்ம உடம்புல அதிகரிக்காம பார்த்துக்கும் முருங்கைக்கீரை. இன்னொரு விஷயம், இன்னைக்கு உலகம் முழுக்க ஆர்சனிக் டாக்ஸிசிட்டி அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு கலப்படம் நம்ம உணவுலையும் தண்ணீர்லையும் வந்துடுது. இதெல்லாம் வந்து யாராலும் கண்டே பிடிக்க முடியாது. அந்த ஆர்சனிக் டாக்ஸிசிட்டிலாம் நிறைய இடத்துல கலப்படம் காரணமா இது எப்படியோ நம்ம உணவுல, தண்ணீர்ல வந்துடுது. இந்த ஆர்சனிக் டாக்ஸிசிட்டி, இந்த ஆர்சனிக்ங்கிற கெமிக்கல்னால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய டேமேஜை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த முருங்கைக்கீரைக்கு உண்டு. என்ன டாக்டர் பயங்கரமா நன்மையா சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா, என்ன ஒரே ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து நிறைய சத்துக்கள் உள்ளடக்கியதுனாலும் அதோட சத்துக்கள் காரணமா நாம வேற விஷயங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த முக்கியமாக புரத சத்து,
புரதங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த புரத சத்தை நம்ம உடம்பு உறிஞ்சறதுக்கு விடாம தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த முருங்கைக்கீரையில் இருக்கு. அது ஒரு விதத்துல நன்மை, ஒரு விதத்துல தீமை அப்படிங்கிறது தான். இது ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதாவது முருங்கைக்கீரை கூட வேற எந்த விஷயங்கள் சாப்பிட்டாலும் அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைவாக தான் நம்ம உடம்புக்குள்ள அப்சார்ப் ஆகும். ஸோ அது ஒன்று தான் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆக்சுவலாக இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறது என்னன்னா முருங்கைக்கீரை அடை தோசை. ஸோ இந்த அடை தோசையில் நம்ம இது சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸை இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்க போறீங்க. அதில் வந்து என்னென்ன விஷயம், எவ்வளோ புரதங்கள் நான் அதில் சேர்த்துருக்கேன்னு நீங்கள் பாருங்க. கொள்ளு, உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, தெனை, சோளம் அப்படின்ட்டு நிறைய சிறுதானியங்களை இதில் சேர்த்துருக்கிறேன். ஸோ இந்த காம்பினேஷன் ஒரு கம்ப்ளீட் காம்பினேஷன் நம்ம உடலுக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து செஞ்சு காமிச்ச பல உணவு வகைகளில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, அதே சமயம் உடம்புக்கு சத்தாகவும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஒரு ஜூஸ் செஞ்சு காமிச்சிருந்தேன், 360 டிகிரி ஜூஸ்னு. இந்த ஜூஸை அடிக்கடி செஞ்சு குடிக்கிறவங்க அவங்க நரம்பு பிரச்சனைகள்லாம் குறையிறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி புரோட்டீன் தோசை ஒன்று செஞ்சு காமிச்சிருந்தேன். இந்த புரோட்டீன் தோசை ரெகுலராக அவங்க உணவில் சேர்த்துக்கிறவங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம செஞ்சு காமிக்கக்கூடிய இந்த தோசையும் அந்த லிஸ்ட்ல சேரும்னு நினைக்கிறேன். வாங்க என்ன செய்முறை அப்படிங்கறத பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கீரை வச்சு ஒரு அடை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். கீரையும் சிறுதானியமும் யூஸ் பண்ணி ஒரு அடை செய்ய போறோம். முருங்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிறுதானியங்கள் என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மெஷரிங் கப்பு, இது வந்து 50 கிராம் ஆஃப் கப்பு, சின்ன கப் தான். இதில் வந்து 50 கிராம் ஆஃப் சாமை எடுத்திருக்கேன், திணை 50 கிராம், சோளம் 50 கிராம், சிகப்பு அவல் 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், கொள்ளு பருப்பு 50 கிராம், கருப்பு உளுந்து 50 கிராம், கடலை பருப்பு 50 கிராம், அப்புறம் பாசிப்பயிறு 50 கிராம் எடுத்திருக்கேன். எல்லா தானியங்கள், பருப்பு வகைகள் எல்லாத்தையும் நான் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தனித்தனியாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா ஊற விட போகிறோம். இது கூடவே கொஞ்சம் நம்ம சில பொருட்கள் சேர்க்க போகிறோம். காய்ந்த மிளகாய் வற்றல் ஒரு 6-7, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், இது கூட பூண்டு ஒரு 10 to 12 பல்லு, அதுக்கேற்ற அளவுக்கு இஞ்சி, ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம 4 மணி நேரம் ஊற விட போகிறோம். இதில் நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது. நிறைய தண்ணி சேர்த்தோம்னா நம்மளுக்கு தோசை வராது சரியா. அதனால் இது மூழ்கிற அளவுக்கு பார்த்திங்களா, இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். இதை வந்து நம்ம 4 hours வந்து நல்லா ஊற விட. 4 hours ஆகிடுச்சு. நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. எல்லா தானியங்களும் சேர்ந்து, பருப்பு வகைகள் எல்லாமே நல்லா சேர்ந்து ஊறி இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்சிக்குள்ளே மாற்றிக்க போகிறோம். இப்போ இதற்கு தேவையான பெருங்காயமும் உப்பும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து மிக்சியில் வச்சு இதை அரைச்சாச்சு. இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. அடை பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் தோசை ஈஸியாக வரும். கீரை தோசைன்னு சொன்னோம், கீரையே போடலையேன்னு பார்க்குறீங்களா. இப்போ நம்ம வந்து இந்த கீரையை ஆட் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை நல்லா கழுவி வச்சுருக்கேன் 3 தடவை. இதை வந்து இப்போ இந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 கப் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். நான் சின்ன பவுலில் அளவு காமிச்சேன் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 4 கப் கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவை வந்து அரைச்சிட்டு தான் நம்ம வந்து கீரையை அப்படியே ஆட் பண்ணணும். கீரையை போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை மாதிரி வரும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாவை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து கீரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், அழகாக திருப்ப வந்துருச்சு. இப்போ வாங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக வெந்துருச்சு. பாருங்கள், சுட சுட அடை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம தேங்காய் சட்னி கூட இல்லைன்னா இட்லி பொடி கூட சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த செய்முறை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் செஞ்சு பழகிக்கிட்டோம்னா அடிக்கடி வாரம் ஒரு தடவை இதை செய்யாமல் இருக்க மாட்டீங்க. செஞ்சு சாப்பிடுவோம். முருங்கைக்கீரையோட நன்மைகளை அப்படியே ஃபுல்லாக நம்ம உடம்புக்கு கிடைக்கட்டும். கூடவே வந்து இந்த சிறுதானியங்களோட பயன்களும் நம்மளுக்கு கிடைக்கட்டும். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட நலம் விரும்பிகள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த தோசையை செஞ்சு பார்க்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உணவு முறையும் எப்படி தயாரிக்கலாங்கிறது முதற்கொண்டு ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை எடுத்து நான் இந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ண அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.